உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்குறேன். பையன் உங்ககிட்ட பேச போகிறான். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஆண்டி. நீங்கள் செஞ்ச உதவி நாங்கள் எப்போவுமே மறக்க மாட்டோம் ஆண்டி. உங்கள் எல்லாருக்கும் நன்றி ஆண்டி. அம்மா எல்லாத்தையுமே சொன்னாங்க. என்ன சரி பண்ணுறதுக்கு அம்மா ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. ஆனால் பேசுகிறதுக்கு அம்மாவும் நீங்களும் தான் காரணம். எங்கள் அம்மாவுக்கு சுத்தமாகவே நடக்க முடியல. அதோடு தான் எங்கள் அம்மா எனக்காக எல்லாமே செஞ்சாங்க. நான் எங்கள் அம்மாவை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். எங்கள் அம்மா எனக்கு கிடச்சது வரும். எங்கள் அம்மா ஆசைப்பட்ட மாதிரியே நான் பெரிய ஆளாகி தம்பியும் அம்மாவையும் பார்த்துப்பேன். எங்கள் அம்மா ஒரு நைட் கூட என்னை தூங்காமல் பார்த்துக்கிட்டாங்க. இன்னொரு ஜென்மத்திலே எனக்கு எங்கள் அம்மா மட்டும்தான் அம்மாவாக வரணும். ஐ லவ் யூ. லவ் யூ. நீ நல்லா இருப்படா. நான் இருக்கேன். நீ தைரியமாக இரு. எல்லாமே சரியாயிரும். கழுத்து பையனுக்கு தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி சுற்றி விட்டுருக்கேங்க. பையன் நிறைய பேசிட்டான். எதிர்பார்க்கல. நீ பேசுகிறத எல்லாருக்கும் வீடியோவில் காட்டணும், அதுக்காக 2 வார்த்தை பேசணும் அப்படின்னு சொன்னேன். அவன் இதெல்லாம் சொல்லுவான்னு நான் எதிர்பார்க்கல. இன்னும் சில விஷயங்கள் சொல்லணும். எங்கள் அம்மாவை யாரும் எப்போவுமே திட்டிடாதீங்க. எங்கள் அம்மா எங்களுக்காக மட்டும்தான் எல்லா கஷ்டமும் படுறாங்க. எங்கள் அம்மா தான் எங்களுக்கு கடவுளே. எங்கள் அம்மாவை பற்றி உங்ககிட்ட பேசுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் சரியாகணும்னு எனி டைம் என்னை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சரியாக சாப்பிட கூட இல்லை, தூங்கலை. அம்மா மட்டும்தான் இந்த உலகத்திலே பெஸ்ட்டு எல்லாருக்குமே. எல்லோரும் உங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க. எனக்கு கிடைச்ச மாதிரி நல்ல அம்மா எல்லாருக்கும் கிடைக்கணும். இன்றைக்கி பையனை உங்ககிட்ட பேச வச்சு நீங்கள் எல்லோரும் சந்தோஷப்படணும் அப்படின்றது, அவன் வாய்ஸ் எப்படி இருக்குது, அவனால் பேச முடியுதா அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனால் அவன் என்னை பற்றி இவ்வளோ பேசுவான்னு நான் நினைக்கவே இல்லை. அவன் ஒவ்வொரு வார்த்தைக்கும் பிரேக் விடுறதுக்கு காரணம் அவனுக்கு அப்படி தான் பேச முடியுது இப்போதைக்கு. அதனால தான் பிரேக் விட்டு பேசுகிறான். இன்னும் கொஞ்சம் நாளில் கண்டினியூஸாக பேச ஆரம்பிச்சிருவான். இப்போதைக்கு வாயை நல்லா ஓப்பன் பண்ணி பேச முடியலை. ஆனால் 2 நாளாக நல்ல பையனுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்தேன். வாயை நல்லா மூவ் பண்ணுறது, பல்ல கடிக்கிறது, உதட்ட சேர்த்து வைக்கிறதுன்னு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருந்தான். என்னால் பேச முடியுதுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டான். அந்த சந்தோஷத்தோட வெளிப்பாடு தான் இன்றைக்கி நிறைய பேசிட்டான்னு நினைக்கிறேன். ஆனால் அவன் ரொம்ப பேசினா தாடையெல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும். அம்மானு சொன்னால் அழகாக இருக்கும்னு சொன்னீங்க. பசங்க யார்கிட்ட சொன்னாலும் அம்மானு தான் சொல்லுவாங்க. என்கிட்ட மட்டும்தான் மம்மின்னு சொல்லுவாங்க. அது பழகிருச்சு, பசங்களால் மாற்ற முடியல. நானும் நீங்கள் சொன்னது மாதிரி ட்ரை பண்ணேன். ஆனால் பிள்ளைங்களால் அப்படி மாற்றி கூப்பிட முடியலங்க. ஏன்னா பிறந்ததுலேருந்து சொல்லி பழகிட்டாங்கல்ல, மாற்ற முடியல. இன்னொன்று என்கிட்ட ஐ லவ் யூ அப்படின்னு அடிக்கடி சொல்லுவான். பேச ஆரம்பித்த உடனே அவன் அதிகமாக என்கிட்ட ஐ லவ் யூ மம்மின்னு தான் சொல்லிக்கிட்டே இருக்கான். என்னால் மம்மின்னு சொல்ல முடியுதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். அம்மா அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொன்னேன். அம்மான்னு சொன்னான். அம்மா சொல்லு. அம்மா. பார்த்தீங்களா, குழந்தைய பேச வைக்கிற மாதிரி ஆயிடுச்சுல. பேசிட்டாங்க. ஏதோ ஒரு சேஞ்சஸ் என்கிட்ட இருக்குது அப்படின்னு நீங்கள் எல்லோரும் சொன்னீங்கல்ல. பையன் இம்ப்ரூவ் ஆகிறதெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. என் சைடில் எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. என்னால் சுத்தமாக நடக்க முடியல. நான் ரொம்ப டவுன் ஆகிட்டே போகிறேன். எல்லாமே எனக்கு தெரியுது. ஆனால் மூமெண்ட் கொடுக்குறான் பார்த்தீங்களா, அது எனக்கு பயங்கரமாக எனர்ஜி கொடுக்குது தானாகவே. அதனால தான் நான் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக ரிசல்ட்டு கிடச்சிருக்குன்னு. டாக்டரே சொன்னார், நீ ரொம்ப லக்கி, ரொம்ப சீக்கிரமாக க்யூர் ஆகிருக்க அப்படின்னு சொன்னார். என் பிறந்த நாளைக்கு நீங்கள் விஷ் பண்ண மெசேஜ் எல்லாம் அம்மா காட்டினாங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த அன்பு கிடைக்கிறதுக்கு நாங்கள் 3 பேரும் ரொம்ப அதிர்ஷ்டம் செஞ்சுருக்கோம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என் பிள்ளை என் பக்கத்தில் இந்த மாதிரி இருக்கிறதே எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குங்க. நிறைய பிரச்சனைகளை நான் தனியாக பேலன்ஸ் பண்ணினாலும் என் பிள்ளை என் பக்கத்தில் குணமாகி இருக்கான்றதை நினச்சாலே நான் பறந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு மனசு நிம்மதியாக இருக்குது இந்த ஒரு விஷயத்தில். அழகாக இருக்கான்லங்க. நானும் அவனும் ஒரே மாதிரி தெரிகிறோமா அவங்களுக்கு? என் கண்ணும் அவன் கண்ணும் ஒரே மாதிரி இல்லையா? பாருங்கள், நாங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கிறோன்னு நான் நினைக்கிறேன். இவன் என்னோடய ப்ளட் குரூப்புங்க, பி பாசிட்டிவ்.
அவன் பிறந்ததுலேருந்து நினச்சிட்டு இருந்த அந்த பிளட் குரூப்பே இல்லை, நீ ஓ பாசிட்டிவ் கிடையாது, நீ பி பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னது அவ்வளோ ஒரு ஷாக்கிங்காக இருந்தது. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இல்லைடா? ஏன்னா அது என்னோடய பிளட் குரூப்பில். அதனால் இப்படி என்னோடய தலையை இப்படி வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கிறதுக்கு காரணம், பையனுக்கு தலையை சப்போர்ட்டுக்கு வச்சுருக்கேன், அவனுக்கு வலிக்கக்கூடாதுல்ல, அதனால தான் நான் அழுத்தமாக அந்த இடத்துல தலையை வச்சுருக்கேன். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வச்சுட்டேன்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோவை இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம் சொல்லு. சீக்கிரமாக எழுந்து எங்கள் அம்மாவுக்கு எல்லாமே செய்யணுன்றது தான் என் ஆசை. எல்லாம் செய்யலாம், நீ தான் செய்ய போகிற. நீ அம்மாவை பற்றி அம்மா முன்னாலேயே பேசினது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நேற்று சாப்பாடு வீடியோ ஷார்ட்ஸ் போட்டிருந்தேல்ல, சாப்பாடு சூப்பராக இருக்குன்னு எல்லாரும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்கல்ல, அதில் இருக்கிற ஒரு சீக்ரெட் என்ன தெரியுமாங்க? நானும் யோசித்தேன், நான் சமைக்கிற மெத்தடை அப்படியே வீடியோவில் காட்டுறேன் பார்த்தீங்களா, என்ன இப்படி சமைக்கிறா, இது மாதிரி சமைச்சா எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுல. மற்றவங்க வீடியோஸ் எல்லாம் நான் பார்த்தேன், லஞ்ச் பாக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு. எல்லோரும் சமைச்சிட்டு நாங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதை சமைச்சோன்னு வீடியோவில் அந்த ரெசிப்பியை மட்டும் காட்டினாங்கல்ல, அதே மாதிரி நம்மளும் காட்டுவோம் அப்படின்னு நினச்சி காட்டினேன். எல்லோரும் சொன்ன ஒரு விஷயத்த நான் கண்டிப்பாக ஏற்றுக்கிறேங்க. பால் கொடுக்கணும், தயிர் கொடுக்கணும், முட்டை கொடுக்கணும். இந்த 3 விஷயந்தான் கொஞ்சம் மிஸ் ஆச்சு. மற்றபடி பருப்பு, பயிறு, காய், கீரைன்னு எல்லாமே சேர்த்துக்கிட்டேன். சிறுதானியம் எல்லாமே சேர்த்துக்கிட்டேன். இந்த தயிர், பால் இதெல்லாம் சேர்க்கலை இல்லை, அதுவும் எனக்கு ஒரு குறையாக தெரிஞ்சுது. அதையும் இனிமேல் மாற்றணும். முட்டையை பையனுக்கு கொடுக்கணும்னு நினச்சி தான் செஞ்சு கொடுத்தேன். ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணுறத விட பசங்களுக்கு ஹெல்த்தியாக சாப்பாடு கொடுத்தா நல்லா இருப்பாங்கன்னு நீங்கள் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. நானும் சமையல் விஷயத்தில் கொஞ்சம் சேஞ்சஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ கொஞ்சம் மாற்றம் கொடுத்துருக்கேன். ஆனால் சில நேரங்களில் நம்மள்ட்ட காசு இல்லை அப்படின்னா கொஞ்சம் சில சமையல் கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருக்கும். அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பார்க்குறதுக்கு. அம்மா சமையல் உனக்கு பிடிக்குமாடா? பிடிக்கும். எப்போ நான் சாப்பிடுவேன்டான்னு காத்துட்ருக்கேன். நிச்சயமாக நீ சீக்கிரம் சாப்பிட்ருவ. பாத்தியா, எல்லாமே நான் சொன்னல உனக்கு சர்ப்ரைஸாக நடக்கும்னு. அதே மாதிரி எவ்வளோ அழகாக நீ சீக்கிரமாக சரியாக இருக்க பார்த்தியா. அந்த டாக்டர்ஸ் எவ்வளோ சூப்பராக உன்னை சரி பண்ணியிருக்காங்கல்ல. இவங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணலைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன் அம்மா. எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கணும், மனசார சொல்கிறேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க. நம்ம வீடியோவை ரெகுலராக பார்க்குறவங்க எல்லாருமே உனக்காக ப்ரே பண்ணிக்கிட்டாங்க. ப்ரேயர்ஸ் உன்னோட விஷயத்தில் ரொம்ப பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துருக்கு. நான் ஒரு ஹிந்து தாங்க, ஆனால் எனக்கு ஹிந்து, கிறிஸ்டியன்ஸ், முஸ்லீம்ஸ்னு எல்லாருமே பையனுக்காக சப்போர்ட் பண்ணி ப்ரே பண்ணியிருக்கீங்க. என்றைக்கும் உங்களை நான் மறக்க மாட்டேன். எல்லாருக்கும் லவ் யூ சொல்லிடு. லவ் யூ ஆல். எல்லோரும் நல்லா இருப்பீங்க. நான் சிரித்தா எல்லோரும் அவ்வளோ சந்தோஷப்படுறீங்க. நான் எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். சில நேரங்களில் சிரிப்பை மறந்துடுறேன், ஆனால் நல்லா சிரித்து சந்தோஷமாக இருப்பேன் என் பிள்ளைங்களால். இல்லைடா? கழுத்தை ஒரே மாதிரி வச்சிட்டு இருக்கான். இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவுக்கு எல்லோரும் மறக்காமல் ஹைப் ஆப்ஷன் கொடுத்துருங்க, லைக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.